தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். ஒரே நாள்ல தங்கம் விலை 5200 உயர்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் சங்கரன் இணைஞ்சிருக்காரு. சங்கரன், அதன்படி பார்க்கும் பொழுது கோல்ட் ரேட் எவ்வளவா இருக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும்? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஞ்சலி. உலகள ஒரு பொருளாதாரத்துல ஒரு நிலைத்த தன்மை இல்லாமல் ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியாவே உயர்ந்துட்டு வருது. புத்தாண்டு பிறந்ததிலிருந்து தொடர்ந்து வெள்ளி விலை உயர்ந்து வருகிறது. இன்று காலை ஒரு கிராம் 370 ரூபாய், சவரனுக்கு 2960 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் 15,330 ரூபாய்க்கு இன்று காலையில் வர்த்தகம் துவங்கியது. அதே போன்று வெள்ளி விலை என்று பார்த்தால் கிலோவிற்கு 13,000 ரூபாயும் ஒரு கிராம் 13 ரூபாயும் அதிகரித்து ஒரு கிராம் 400 ரூபாய் என்ற அளவிற்கு இன்று காலை உயர்ந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. தற்போது தங்கம் விலை ஒரு கிராம் 15,610 ரூபாயாக அதிகரித்து விட்டது. ஒரு கிராம் 280 ரூபாயும் ஒரு சவரனுக்கு 2,240 ரூபாயும் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை மட்டும் சவரனுக்கு 5,200 ரூபாய் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக ஒரு சவரன் தங்கத்தின் மொத்த விலை என்பது 1,24,880 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. எப்போதும் இல்லாத அளவிற்கு தொடர்ந்து தங்கத்தின் விலை, வெள்ளி விலை உயர்ந்து கொண்டே வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த விலை உயர்வு மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் தங்க நகை வியாபாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. அஞ்சலி. சங்கரன், இப்ப நீங்களே சொல்லியிருந்தீங்க, அதாவது தொடர்ந்து இது ஏறுமுகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் ஒரு 2 lakhs வரைக்குமே இது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கூட சமூக வலைத்தளங்கள்லாம் உலாவிட்டு வருது. இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? என்ன சொல்றாங்க தங்க நகை வியாபாரிகள்? அதாவது நீங்க சொல்ற மாதிரி 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் கிடையாது அஞ்சலி, 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட போவதற்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது தான் ஒரு அதிர்ச்சியான தகவல். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய செயல்பாடுகள் தான் இது பிரதானமான காரணம் என்ற ஒரு கருத்தை தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். பல்வேறு நாடுகளுக்கு இடையேயான ஒரு பதற்றமான சூழல் இருப்பதன் காரணமாகவும் டாலர் மீதான அந்த வேல்யூ, அதனுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைவதன் காரணமாகவும், அதே போன்று அமெரிக்க வங்கிகளில், மத்திய வங்கியில் அதனுடைய வட்டியை மேலும் குறைப்பதன் காரணமாகவும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை தொடர்ந்து அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக தெரிவிக்கிறார்கள். எனவே தற்போதைய நிலையில் உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளுக்கிடையே ஒரு சுமூகமான ஒரு அமைதியான நிலை தற்போதைக்கு ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது தெரிகிறது. எனவே இந்த விலை உயர்வு என்பது தொடர்ச்சியாக இருக்கும் என்பதுதான் அதிர்ச்சியான தகவல். எனவே கடந்த ஆண்டு ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் எட்டும் என்று வியாபாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் அந்த உச்சத்தை மிக விரைவாகவே கடந்த ஆண்டில் எட்டியது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த 1.5 லட்சம் ரூபாய் என்பதை தாண்டி 2 லட்சம் ரூபாயே மிக வேகமாக நெருங்கும் என்ற தகவல்களையும் தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே தங்கம் வெள்ளியின் விலை என்பது மிக உயர்வை கட்டுப்படுத்த முடியாது, தொடர்ந்து உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதுதான் ஒரு பிராக்டிக்கலான ஒரு தகவல்களாகவும் இருக்கிறது. அஞ்சலி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். தங்கம் விலை ஒரே நாள்ல இன்னைக்கு 5,200 ரூபாய் உயர்ந்திருக்கு. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்.